பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். யெகோவா ஷம்மா என்று பெயர் கொண்ட நம்ம கர்த்தர் எப்போது உங்களோடு இருப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய திருப்போம். ஒரு வசனத்தை வாசனம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆம் தேவச்சன்மை இங்கே பார்க்கிறோம். இது ஒரு அருமையான சங்கீதம் இல்லைங்களா? ஆமென். இங்கே வசனம் சொல்கிறது குறிப்பாக ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஆமென் இந்த நாளில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கலாம், ஒரு ஆபத்தான பிரச்சனை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆபத்தில் நீங்கள் இருக்கலாம், ஒரு தயக்கத்தோட கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாருங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆம் தேவச்சனமே. ஆமென். ஆபத்தில் சில சூழ்நிலை நம்ம கூட இருக்கிறவங்க, நெருங்கி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை விட்டு ஓடுவாங்க. ஒரு ஆபத்து வருதுன்னா நம்மளை விட்டு நழுவ தான் பார்ப்பாங்க, தவிர கூட இருந்து உதவுறவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கவனப்படுத்துவேன். ஆமென். நம்ம பார்க்கிறோம் விதமாக தானியேலுக்கு தெரியும் சிங்ககபில போடப்படுவேன். ஆனாலும் தானியேல் கூட கர்த்தர் சிங்ககபில இருந்தார். தானியேலோட நண்பர்கள் அனனியா, அசரியா, மிஷேல் கூட அந்த சூளையில் கர்த்தர் இருந்தார். அது மட்டுமல்ல, யோசேப்போட கர்த்தர் ஆமென் சிறைச்சாலையில் இருந்தார். தாவீதோடு இருந்த கர்த்தர். அது மட்டுமல்ல, எவ்விதமாக தானியேல் நண்பர்களும் யோசேப்பையும் தாவீதோட அந்த ஆபத்தில் கர்த்தர் அவங்களோடு இருந்தாரோ, அதே போல் உங்களோட இருக்கிறார். அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். அது மட்டுமல்ல, எவ்விதமாக கர்த்தர் ஆமென் சொன்னாரோ, அவனோட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமா நம்ம இருக்கிற அந்த ஆபத்தான சூழ்நிலைகளில், அந்த பிரச்சனைகளை நம்மளோடு இருந்து அதை மேற்கொண்டு ஐ வெற்றி கொடுத்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக நம்மளை கனப்படுத்துறது. எவ்விதமாக தானியேலை கர்த்தர் கனப்படுத்தினார், யோசேப்பை கனப்படுத்தினார் இல்லையா, தாவீதை கனப்படுத்தினார். அதே போல் கர்த்தர் உங்களையும் அந்த ஆபத்துலேருந்து தப்பு வைத்து, அந்த ஆபத்தான சூழ்நிலை தப்பு வைத்து உங்களோடு இருந்து உங்களுக்கு தேவையான வெற்றி, உங்களுக்கு தேவையான உதவியை கொடுத்து அவர் கனப்படுத்துவாராக. ஆமென். கண்ணில் முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனேப்பா, அந்த கால வேலையில் இந்த சத்தத்தை கேட்க பாராட்டிக்கிறப்ப நன்றி தகப்பனே. ஆமென். நாங்கள் வாசிக்கிறோம் ஆமென், எவ்விதமாக ஆபத்தில்ப்பா எங்களை விட்டு விலகாதபடி, விட்டு ஓடாதபடி எங்களோடு இருந்து அப்பா அந்த பிரச்சனை நாங்கள் சந்திக்கும்படியாக, அந்த சூழ்நிலை நாங்கள் சந்திக்கும்படியாக எங்களோடு இருந்து அதை மேற்கொண்டு அப்பா வெற்றி கொடுத்து ராஜா அப்பா ஏற்ற நேரத்தில் எங்களை கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தானியேலை போல சிங்ககபில சூழ்நிலை யாராவது இருந்தார்கள் என்றால், அப்பா யோசேப்பை போல சிறைச்சாலை இருந்தால் என்றால், அப்பா அந்த இரவுல நீர் அப்பா எவ்விதமாக யோசேப் அப்பா அப்பா அந்த அதிகாரத்தை கொண்டு வந்தீரோ, தானியேல் எவ்விதமாக அந்த சிங்க கெபில இந்த மேல கொண்டு வந்தீரோ, கனப்படுத்தினரோ, தாவீதை எவ்விதமாக உயர்த்தினரோ, அதே போல அப்பா அந்த ஆபத்துல இருந்து தப்பு வைத்து கனப்படுத்தி உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, சாட்சியா நிறுத்துங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.